Hi guys, welcome to Banker's Edge 25 question series. இந்த சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுல IBPS and SBI clerk prelims level questions solve பண்ண போறோம். எக்ஸாம்ல நமக்கு ரீசனிங்ல இருந்து 35 questions வரும். Mostly 3 or 4 puzzle or seating arrangement questions வரும். நம்ம இந்த 25 question சீரீஸ்ல 15 மார்க்ஸ்க்கு மெயினா syllogism, inequality, alphanumeric series, coding decoding, order and ranking இந்த டாபிக்ஸும் பேலன்ஸ் 10 மார்க்ஸ்க்கு 1 puzzle and 1 seating arrangement weekly 2 or 3 times பார்க்க போகிறோம். இன்னைக்கு செஷனில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டியில் 5 questions. இது எல்லாமே ப்ரிலிம்ஸ் லெவல் கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட் ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸில் 5 questions, ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில் 3 question, பிளட் ரிலேஷனில் 2 question அண்ட் ஃப்ளோர் பேஸ்டு பசில் 9% இருக்க மாதிரி ஒரு ஃப்ளோர் பேஸ்டு பசில் பார்க்க போகிறோம். இந்த 25 questionல ரெகுலராக ஒரு பசில் அண்ட் ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சால்வ் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஸ்கொயர் பேஸ்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்க போகிறோம். 8% இருக்க மாதிரி சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இன்இக்வாலிட்டி கொஷின் தான் பார்க்க போகிறோம். இன்இக்வாலிட்டி கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயத்தை மட்டும் பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு 2-3 ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி கொடுக்கும்போது கனெக்டிங் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு மட்டும் முதலையே பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கன்க்ளூஷனில் m greater than b ஆர் ஏதாச்சும் கொடுத்துருக்கும் போது அந்த இடத்துல m கிரேட்டராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அண்ட் b லெஸராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் m கிரேட்டராக தான் இருக்குது, அதே மாதிரி b வந்து லெஸ் தேன் தான் இருக்குது. இதை செக் பண்ணிங்கன்னா அப்போவே அந்த கன்க்ளூஷன் உங்களுக்கு கேன்சல் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டே அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். m greater than bன்னு இருக்குது. கனெக்டிங் ஸ்டேட்மெண்ட் இங்கே சின்னு நம்மளுக்கு தெரியும். m greater than c. நெக்ஸ்ட்டு சியிலேருந்து பார்க்கலாம். c equal to s, s greater than b. ஸோ நம்மளுக்கு சிம்பிள் இங்கே எங்கேயுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ m greater than bன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்கள். s less than z. இங்கே ஃபஸ்ட்டே z கிரேட்டரான்னு பார்த்துக்கோங்க. z கிரேட்டர் தான் அண்ட் s லெஸ்ஸான்னு பார்த்துக்கோங்க. s வந்து இங்கே பக்கத்தில் ஈக்குவல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாம். s equals c, c equals u, u less than z. ஸோ z greater than sன்னு கிடச்சிச்சு. செகண்ட் கன்க்ளூஷனும் ஃபாலோஸ். ஆன்சர் இஸ் போத் ஃபாலோஸ். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷினில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. 2 ஸ்டேட்மெண்ட்க்கும் கனெக்டிங் லெட்டர் இஸ் எக்ஸ். g greater than hன்னு ஃபஸ்ட்டு இருக்குது. h கிட்ட h வந்து லெஸராக தான் இருக்குது அண்ட் அகெயின் நம்ம இந்த சைடில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ்னு இருக்குது. g equals x, x greater than d, greater than y, greater than m and greater than h. இங்கே எங்கேயுமே நம்மளுக்கு சிம்பிள் சேஞ்ச் ஆகலை. ஸோ g greater than h தான் ஆன்சர். கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். e லெஸரான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். இங்கே e வந்து கிரேட்டர்னு இருக்குது, e கிரேட்டர் தேன் எக்ஸ்னு இருக்குது. இந்த இடத்துலேயே நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. ஸோ செகண்ட் ஒன்னோட ஆன்சர் ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். ஒன்லி 1 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷினில் 2 கன்க்ளூஷனுமே கொஞ்சம் சிமிலராக தான் இருக்குது. எஃப்க்கும் வீக்கும் இருக்க அந்த ரிலேஷனை கண்டுபிடிச்சாலே போதும். இதில் கனெக்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து எஸ். ஸோ இங்கேருந்து பார்த்தா எஃப் லெஸ் தேன் எஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தா எஸ் லெஸ் தேன் வின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ரெண்டுமே ஃபாலோ ஆகாது. நெய்தர் ஃபாலோஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எஸ் கிரேட்டர் தேன் டபிள்யூ. இதில் நம்மளுக்கு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்க்கும் இருக்க அந்த கனெக்டிங் லெட்டரை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்க்கும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கும் ஓ தான் கனெக்டிங்காக இருக்குது அண்ட் செகண்டுக்கும் தேர்டுக்கும் எல் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் எஸ் கிரேட்டர் தேன் டபிள்யூவான்னு பார்க்கலாம். எஸ் கிட்ட எஸ்க்கும் எல்க்கும் இங்கே கிரேட்டர் தேன் சிம்பிள் தான் வருது அண்ட் டபிள்யூக்கும் இங்கே லெஸ் தேன் தான் வருது. ஸோ நம்ம ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டையும் இப்போது சால்வ் பண்ணலாம். எஸ் கிரேட்டர் தேன் ஓ, இங்கேருந்து இங்கே போகும்போது O greater than L
அண்ட் நெக்ஸ்ட் எல்லேருந்து டபிள்யூ போகும்போது எல் கிரேட்டர் தேன் டபிள்யூ. ஸோ எஸ் கிரேட்டர் தேன் டபிள்யூ தான் கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். செகண்ட் கன்க்ளூஷனுக்கு பாருங்கள், டி லெஸ் தேன் ஜேன்னு இருக்குது. ஜே வந்து நமக்கு இந்த பொசிஷனில் இருக்குது அண்ட் டி வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம டிலேருந்து ஓ அண்ட் ஓலேருந்து ஜே பார்க்கலாம். டி லெஸ் தேன் ஓன்னு தெரிஞ்சிருச்சு. டி லெஸ் தேன் ஓ அண்ட் ஓ லெஸ் தேன் ஜே. ஸோ செகண்ட் கன்க்ளூஷனும் ட்ரூ. போத் ஃபாலோஸ். ஆன்சர் இஸ் போத் ஃபாலோஸ். நெக்ஸ்ட் இன்இக்வாலிட்டியில் லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்க்கும் கனெக்டிங் லெட்டர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்க்கும் வி தான் கனெக்டிங்காக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட்டு ஜெட் கிரேட்டர் தேன் எல். ஜெட் கிட்ட ஜெட் கிரேட்டர் தானே இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஜெட் ஈக்குவல் டு வின்னு இருக்குது ஜெட் பக்கத்தில். அண்ட் எல் வந்து லெஸ்ஸாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எல் கிட்ட கிரேட்டர் தேன் சிம்பிள் வருது. ஸோ இந்த கன்க்ளூஷன் இப்பயே ஃபால்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஏ லெஸ் தேன் டபிள்யூ. ஏலேருந்து விக்கு பார்க்கணும், விலேருந்து டபிள்யூக்கு பார்க்கணும். ஏ லெஸ் தேன் வியாக இருக்குது அண்ட் வி லெஸ் தேன் டபிள்யூ நீங்கள் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஏ லெஸ் தேன் டபிள்யூ தான். செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். இந்த கொஷினோட ஆன்சர் ஒன்லி 2 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் 6th to the left of 21st element from the left end of the above arrangement? லெஃப்ட் எண்ட்லேருந்து 21st எலிமெண்ட்டோட 6th லெஃப்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 21 - 6 15th எலிமெண்ட் கால்குலேட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, பி. ஸோ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து நம்மளுக்கு லெஃப்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்கிறதுக்காக தான். டைரெக்டாக லெஃப்ட் அந்த மாதிரி பார்த்து போட்டுறாதீங்க. ஒரு வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போடுங்க. Which of the following is third to the left of the 5th element from the right end of the above arrangement? ஸோ ரைட் சைட்லேருந்து 5th எலிமெண்ட்டோட இந்த எலிமெண்ட்டோட தேர்ட் லெஃப்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 8 1 2 3 4 5 இந்த எலிமெண்ட் கண்டுபிடிப்போம். 5th எலிமெண்ட் இதோட தேர்ட் லெஃப்ட் கேட்டிருக்காங்க. 1 2 3. ஸோ டைரெக்டாக நம்ம 8th எலிமெண்ட் கால்குலேட் பண்ணாலும் நம்மளுக்கு யூ வந்துடும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, யூ. ஸோ பேசிக்காக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ஒரு எலிமெண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லிவிட்டு அந்த எலிமெண்ட்டோட லெஃப்ட் சைடில் ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டைமில் நம்ம அந்த ரெண்டு பொசிஷனையும் சப்ராக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். அதே மாதிரி ரைட் டு ரைட் ஹேண்ட்லேருந்து ஒரு எலிமெண்ட்டோட இப்போது எக்ஸ் தான் அந்த எலிமெண்ட்னா அந்த எலிமெண்ட்டோட ரைட் சைடில் இருக்க ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்டை கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாலும் நம்ம ரைட் டு ரைட் அப்படி இருக்கும் போது சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டு இந்த மாதிரி தேர்ட் அண்ட் 5th இந்த மாதிரி வர அந்த வேல்யூஸை நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்படி இல்லாமல் இந்த கொஷினில் கேட்டிருக்க மாதிரி ரைட் ஹேண்ட்லேருந்து ஒரு எலிமெண்ட்டோட லெஃப்ட் சைடில் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தா அந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ஒரு எலிமெண்ட்டோட ரைட் சைடை கால்குலேட் பண்ண சொன்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்கும். இது ஷார்ட் ட்ரிக் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது சும்மா பார்த்துக்கோங்க. இருந்தாலும் கொஷினை நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட் இஸ் 4th to the left of the 6th element from the left of 9th element from the right? ஸோ கொஷின்லேருந்து ரிவர்ஸில் அந்த வேல்யூஸ் எல்லாம் பார்த்துருவாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட் சைட்லேருந்து 9th எலிமெண்ட்டோட 6th லெஃப்ட் எலிமெண்ட்டோட 4th லெஃப்ட் அந்த எலிமெண்ட் தான் எதுன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டைரெக்டாக நம்ம 19th எலிமெண்ட் எதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. Answer is option C, 4. Next question. How many numbers are there in the above series which are followed by a symbol and preceded by a vowel? So first vowel வரணும், அது பக்கத்தில் நம்பர் அண்ட் சிம்பிள் வரணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்கும் போது சிம்பிளை மெயினாக வச்சு பாருங்கள். சிம்பிள் ஆர் எல்ஸ் நம்பர் இதை மெயினாக வச்சு பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளுக்கு முன்னாடி நம்பர் இல்லை. நெக்ஸ்ட்டு சிம்பிளுக்கு முன்னாடி நம்பர் இருக்குது ஆனால் வவல் இல்லை. இங்கே ஸ்டாருக்கு முன்னாடி நம்பர் இல்லை. எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் முன்னாடி நம்பர் இல்லை. அண்ட் இங்கே வந்து நம்பரும் இருக்குது, அதே மாதிரி வவலும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் 1 கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ இந்த சிம்பிளுக்கு முன்னாடி நம்பர் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 1. நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்கள்.
4 of the 5 are alike in a certain way based on their positions in the above arrangement and so form a group. Which is the one that doesn't belong to that group? ஸோ 4 வந்து ஒரே மாதிரி இருக்குது, ஒன்று மட்டும் வேறு மாதிரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 பாருங்கள், அப்போ தான் ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு. பர்சன்டேஜ் ஐ அண்ட் கே. பர்சன்டேஜ் இங்கே இருக்குது, பர்சன்டேஜோட செகண்ட் ரைட்டில் ஐ இருக்குது அண்ட் இமீடியட் லெஃப்டில் கே இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 0 at m. 0வோட செகண்ட் ரைட்டில் அட் இருக்குது அண்ட் இமீடியட் லெஃப்டில் எம் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி வந்திருக்கு. ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஃபாலோ ஆச்சுன்னா சேம் குரூப்னு நம்ம சொல்லலாம். இதுலேருந்து எது வேரி ஆகுதோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். WO அண்ட் 8. Wவோட செகண்ட் ரைட் அண்ட் இமீடியட் லெஃப்ட். 9U அண்ட் B. 9ஓட தேர்ட் ரைட்டில் வருது. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் D, 9U அண்ட் B. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. Among 5 friends, each got different marks in the examination. M scored 65 marks. Mோட மார்க்ஸ் 65ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் 5 பர்சன்ஸ் இருக்காங்க. அந்த 5 பர்சன்ஸை நம்ம அவங்களோட மார்க்ஸ் வச்சு பொசிஷன் பண்ணணும். Q has scored more marks than P and N. P and N விட Q அதிக மார்க்னு கொடுத்துட்டாங்க. இதில் நமக்கு P வந்து N விட அதிகமாக இருக்கலாம் அண்ட் N வந்து P விட அதிகமாக இருக்கலாம். N scored more marks than at least 2 persons. ஸோ N வந்து லீஸ்ட் மார்க்கும் இல்லை, செகண்ட் லீஸ்ட் மார்க்கும் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்னோட பொசிஷன் இங்கே வராது அண்ட் செகண்ட் லீஸ்ட்லேயும் வராது. ஏன்னா அட்லீஸ்ட் 2 persons, 2 பர்சனை விட அதிக மார்க் வாங்கியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. O scored more marks than M. எம்மை விட O அதிக மார்க் வாங்கியிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. O scored less mark than Q. O வந்து Qவை விட கம்மி மார்க்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு Q P அண்ட் N விட அதிக மார்க்னு தெரியும். இப்போது Q M அண்ட் O விட அதிக மார்க்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ Q வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் மார்க்ஸ்னு கண்டுபிடிச்சாச்சு. அதை பொசிஷன் பண்ணிடலாம். பட் நாட் ஈவன் நம்பர்ட் ஸ்கோர். O வந்து ஈவன் நம்பர்ட் ஸ்கோர் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. O வந்து ஆட் நம்பர் மார்க் தான் வாங்கியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இங்கே பட்டன் இருக்குது. யூஸ்வலாக நம்ம ஹூ வரும்போது அதுக்கு முன்னாடி இருக்க பர்சனை தான் நம்ம எடுத்துப்போம். ஹூக்கு முன்னாடி எந்த பர்சனை கொடுத்துருக்காங்களோ அந்த பர்சனை தான் நம்ம எடுத்துப்போம். ஆனால் பட்டு இல்லைன்னா அண்டு வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸோட சப்ஜெக்ட் இனிஷியலாக எந்த பர்சனை கொடுத்துருக்காங்களோ அவங்கள தான் எடுக்கணும். ஏன்னா அது அவங்கள தான் குறிக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம Qவை எடுக்கக்கூடாது. Q வந்து நாட் ஈவன் நம்பர் ஸ்கோர்னு எடுக்கக்கூடாது. O தான் ஈவன் நம்பர் ஸ்கோர் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. The one who has scored third highest has got 72 mark. Third highest, first highest வந்து Q, second highest, third highest வந்து 72 marksனு கொடுத்துருக்காங்க. The one who scored lowest mark has got 41. Lowest mark வந்து 41 மார்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 41ன்னு தெரிஞ்சிருச்சு, இங்கே 72ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ எம்மோட வேல்யூவும் நம்மளுக்கு 65ன்னு தெரியும். ஸோ இங்கே கண்டிப்பாக M தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், எம்மை விட O அதிகம்னு கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி அண்ட் O வந்து ஆட் நம்பர் மார்க்ஸ் தான் வாங்கியிருக்கணும் தெரியும். ஸோ ஓவோட பொசிஷன் இங்கே தான் வரும். அண்ட் N வந்து லீஸ்ட்டும் கிடையாது, செகண்ட் லீஸ்ட்டும் கிடையாதுன்னு தெரியும். ஸோ தேர்ட் பொசிஷனில் நமக்கு N வரும். பேலன்ஸ் இருக்க ஒரு பர்சன் P. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கொஷின் சால்வ் பண்ணலாம். Who has got the lowest marks? லோவஸ்ட் மார்க் வந்து P தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் D, P. What will be the possible score of O? ஓட ஸ்கோர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓட ஸ்கோர் வந்து 72க்கு மேலே தான் இருக்கணும் அண்ட் ஆட் நம்பராக மட்டும்தான் இருக்கணும். ஸோ 72க்கு மேலே 59 கிடையாது, 69 கிடையாது, 79 தான் ஆன்சர். 80 வராது ஏன்னா இது ஈவன் நம்பர் ஸ்கோராக இருக்குது. 65யும் 72 கீழே இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Who has got the second highest mark? செகண்ட் ஹையஸ்ட் மார்க் O தான் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பிளட் ரிலேஷன் கொஷின் பார்க்கலாம். 7 persons of a family are PQRST and UV. T is the only girl of Q. Qவோட ஒன்லி டாட்டர் Tன்னு கொடுத்துருக்காங்க. Q and R are children of V. Vயோட சில்ட்ரன் தான் Q and Rன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Qவோட சிப்ளிங் தான் R. S is a son-in-law of U. S son-in-lawன்னு கொடுத்துருக்காங்க. Sோட ஒய்ஃபோட பேரண்ட் தான் U.
அண்ட் த ஃபாதர் ஆஃப் பி. ஸோ எஸ் வந்து பியோட ஃபாதர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வி இஸ் த மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் பி. மெட்டர்னல்னா அம்மாவோட ரிலேட்டிவ். ஸோ பியோட அம்மாவோட அப்பா தான் வின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ யூ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபீமேல்னு தெரிஞ்சிடுச்சு. ஆல்ரெடி நம்மளுக்கு வியோட சில்ட்ரன் தான் கியூ அண்ட் ஆர்னு தெரியும். நெக்ஸ்ட் லூவில் ஆர் இஸ் அன்மேரிட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கியூ தான் மேரிட் டாட்டர் ஆஃப் வி. நெக்ஸ்ட் டீயும் எஸ் அண்ட் கியூவோட டாட்டர்னு தெரிஞ்சிடுச்சு. டி மட்டும் தான் ஒன்லி கேர்ள்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா பி வந்து எஸ் அண்ட் கியூவோட சன். நமக்கு இங்கே ஒன்லி சைல்டுன்னு கொடுத்தா தான் வேறு யாருமே பசங்க இல்லைன்னு எடுத்துக்கணும். இங்கே ஒன்லி கேர்ள்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி கேர்ள்னா டாட்டர் வந்து ஒருத்தங்க தான் இருக்காங்க. ஸோ இவங்க சன்னாக தான் இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இதில் ஆரோட ஜெண்டர் என்னன்னு தெரியல. மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள். ஹவு இஸ் ஆர் ரிலேட்டட் டு டி? ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அதான், ஆரோட ஜெண்டர் நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்மளால் சொல்ல முடியாது. டீயோட ஆண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா அங்கிளாக இருக்கலாம். ஆறு ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்குது. நமக்கு எதுன்னு தெரியாது. ஸோ ஆன்சர் இஸ் cannot be determined. How is P related to T? Tக்கு P யாருன்னு கேட்டிருக்காங்க. Tக்கு P வந்து பிரதர். Tயோட பிரதர் தான் P. So answer is brother. Next ஒரு puzzle and ஒரு seating arrangement பார்க்கலாம். இந்த question பாருங்க. 9 persons live on different floors in the same building having 9 floors numbered 1 to 9. The first floor is numbered 1 and the above floor it is numbered 2 and so on the topmost floor is numbered 9. 9 persons இருக்காங்க and each person ஒரு floor occupy பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. Q lives on an even numbered floor below the 6th floor. 6th floor கீழே even numbered floor, 4th floor and second floorல Q இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. either ஏதாச்சும் ஒரு floorல. 3 persons live between P and T. Pக்கும் Tக்கும் நடுவில் 3 persons இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. and யார் மேலே யார் கீழேன்னா நமக்கு கொடுக்கல. நெக்ஸ்ட் லோ பாருங்கள். T who lives just below X. Xக்கு immediate belowல T இருக்காங்க. 2 persons live between Q and X. Qக்கும் Xக்கும் நடுவில் 2 person இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸில் Qக்கு கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் Xை பொசிஷன் பண்ண முடியாது. ஏன்னா Xக்கு கீழே T இருக்குன்னு தெரியும். ஸோ மேலே பொசிஷன் பண்ணலாம் 7th ஃப்ளோரில். அண்ட் அகெயின் செகண்ட் கேஸில் 5th ஃப்ளோரில் X இருக்குது அண்ட் இமீடியட் கீழே T இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு Pக்கும் Tக்கும் நடுவில் 3 floors இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸில் மேலே பொசிஷன் பண்ண முடியாததுனால 1, 2 and 3 செகண்ட் ஃப்ளோரில் P பொசிஷன் பண்ணிடலாம். அதே மாதிரி 1, 2, 3 8th ஃப்ளோரில். P lives immediately above W. Wக்கு இமீடியட் அபவ்ல P இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே பொசிஷன் பண்ணிடலாம். P does not live on an odd numbered floor. P odd number ஃப்ளோரில் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டுமே ஈவன் பொசிஷனில் தான் இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் அண்ட் 8th floor. W does not live below Q. Qக்கு கீழே W இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் கேன்சல் ஆகிடும். S lives immediately below Q. Qக்கு இமீடியட் பிலோவில் Sன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இமீடியட் பிலோவில் S ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். V lives below T. Tக்கு கீழே ஒரே ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது, ஃப்ளோர் நம்பர் 3. ஸோ Vயை 3rd ஃப்ளோரில் பொசிஷன் பண்ணிடலாம். U lives above R. ஸோ 2 பொசிஷன் தான் இருக்குது நமக்கு. U lives above Rன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ U 9th ஃப்ளோரில் அண்ட் R 6th ஃப்ளோரில். ஆன்சர் பாருங்கள். U, P, W, R, X, T, V, Q and S. நெக்ஸ்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம். 8 persons are sitting around a square table in which 4 persons are sitting at a corner and face outside. ஸோ கார்னரில் உட்காந்துருக்கவங்களாம் அவுட் சைட் ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் 4 persons are sitting at middle of the sides and face inside. மிடில் இருக்கவங்களாம் இன்சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. No continuous alphabet person sit together. ஸோ இப்போ PQRSTயில்
P எங்கேயாச்சும் பொசிஷன் பண்ணோன்னா அது பக்கத்தில் எந்த சைடு ரெண்டு சைட்லையுமே Q இருக்கக்கூடாது. அதே மாதிரி Q இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் Pயும் இருக்கக்கூடாது அண்ட் Rயும் இருக்கக்கூடாது ரெண்டு சைட்லையுமே. ஸோ 8% ஸ்கொயர் டேபிளில் இருக்காங்க அண்ட் கார்னரில் இருக்கவங்களாம் அவுட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. மிடில் இருக்கவங்களாம் இன்சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ க்ளூஸ்லாம் பார்க்கலாம். Q sits second to the right of P. Pயோட செகண்ட் ரைட்டில் Q இருக்குது. யார் கார்னர் யார் மிடில்னு நம்மளுக்கு தெரியாது. 1 person sits between S and U. Sக்கும் Uக்கும் நடுவில் 1 person இருக்காங்க. U who sits immediate right of W. Wயோட immediate ரைட்டில் U இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் க்ளூ பாருங்கள். W sits third left of T. Tயோட தேர்ட் லெஃப்டில் W இருக்குது. T who sits immediate right of Q. Qயோட immediate ரைட்டில் T இருக்குது. S does not sit at corner. ஸோ S கார்னர் இல்லைன்னு இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். Sஐ மிடில் பொசிஷன் பண்ணிடலாம். அண்ட் S ரிலேட்டட் க்ளூ வந்து இங்கே இருக்குது. S ஒன்று விட்டு U இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எந்த சைடு வேணால் இருக்கலாம். இன்னொரு கேஸ்க்காக நம்ம வரைஞ்சிக்கலாம். ஆல்ரெடி எஸ்ஸோட செகண்ட் ரைட்டில் நம்ம யூவை பொசிஷன் பண்ணியிருக்கோம். இப்போ எஸ்ஸோட செகண்ட் லெஃப்டில் நம்ம பொசிஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு யூ ரிலேட்டட் க்ளூ இங்கே ஒன்று இருக்குது. டபிள்யூவோட ரைட் சைடில் யூ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் டபிள்யூவோட ரைட் சைடில் யூ இந்த பொசிஷனில் தான் வரும். அண்ட் அகெயின் செகண்ட் கேஸில் டபிள்யூவோட ரைட்டில் யூ இந்த பொசிஷனில் வரும். நெக்ஸ்ட்டு டபிள்யூ ரிலேட்டட் க்ளூ இங்கே இருக்குது. டீயோட தேர்ட் லெஃப்டில் டபிள்யூ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் டீயோட தேர்ட் லெஃப்ட், ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட் அண்ட் தேர்ட் லெஃப்டில் டபிள்யூ இங்கே வரும். அதே மாதிரி டீயோட தேர்ட் லெஃப்டில் இங்கே வரும். நெக்ஸ்ட்டு கியூவோட இமீடியட் ரைட்டில் டி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டி பக்கத்தில் பாருங்கள். கியூவோட இமீடியட் ரைட்லனா இங்கே போட்டோன்னா கியூவோட இமீடியட் லெஃப்ட்டில் தான் வரும். ஸோ கியூவோட இமீடியட் ரைட் இந்த சைடில் போட்டால் தான் வரும். அண்ட் செகண்ட் கேஸ்லேயும் அதே மாதிரி கியூவோட இமீடியட் ரைட்டில் டி. நெக்ஸ்ட்டு பியோட செகண்ட் ரைட்டில் கியூ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கியூவோட பொசிஷன் தெரியும். ஸோ பியோட செகண்ட் ரைட்டில் கியூ இருக்குது. இந்த க்ளூலையும் பியோட செகண்ட் ரைட்டில் கியூ இருக்குது. நெக்ஸ்ட்டு நமக்கு இன்னும் 2% பற்றி க்ளூவே கொடுக்கல, ஆர் அண்ட் வி பற்றி. ஸோ இங்கே ஒரு க்ளூ பார்த்தோம். நோ டூ கண்டினியூஸ் ஆல்ஃபபெட் சிட் டுகெதர்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸில் டபிள்யூ பக்கத்தில் வி வராது. வி அண்ட் நெக்ஸ்ட் டபிள்யூ வரதுனால இந்த பொசிஷனில் வி வராது. ஸோ நம்ம இங்கே வியை பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் இந்த பொசிஷனில் வரும். ஸோ நம்மளுக்கு இதுலேயே ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன்லையும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஆருக்கு நெக்ஸ்ட் எஸ் வர்றதுனால ஆர் இங்கே பொசிஷன் பண்ண முடியாது. ஸோ இங்கே வி பொசிஷன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஆர் தான் போட்டாகணும். இங்கேயும் ஆர் பொசிஷன் பண்ண முடியாது, ஏன்னா கியூக்கு அப்புறம் ஆர் வர்றதுனால இங்கேயும் ஆரை பொசிஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு செஷனில் ரீசனிங் பேப்பர் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.